உடைய கிருபையினாலே ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்கிறோம் ஆண்டவரே. அநேக போராட்டங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலும் கர்த்தர் எங்களை பார்த்து ஆண்டவரை தொடர்ந்து உங்களுடைய சந்தையில நிற்க உம்மால் பலப்படுத்தப்பட கிருபை இருந்திருக்கிறதா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு துணையா இராவிட்டால் இந்த உலக போராட்டங்களில ஒரு நிமிஷம் கூட நாங்கள் நிலைத்திருக்க முடியாது. தேவடைய கிருபையாக இந்த நாட்களிலும் இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடு கூட இருந்து பெருகுவதாக. 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்துல நம்ம 1 அதிகாரம் 2 அதிகாரம் பார்த்தோம். இன்னைக்கு 3 4 நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே சொன்னது போல இது வந்து பாஸ்டல் லெட்டர் அல்ல பாஸ்டல் எபிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிருபங்கள் ஒரு போதகருக்கு, ஒரு மூப்பருக்கு எழுதிய கடிதங்கள். தீமோத்தேயு, தீத்துலாம் இளமையான ஒரு போதகர்கள், மெய்ப்பர்கள். அவர்களுக்கு இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். முதல்ல 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் 6ஆவது வசனம் 1ல இருந்து 5. மேலும் கடைசி நாட்களில் எப்படி எனில் மனுஷர்கள் தத்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமென். கடைசி நாட்கள்ல கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லி பைபிள்ல சொல்லக்கூடியதை பார்த்தோம். ஒரு பெரிய சபைகள்ல ஒரு பெரிய எழுப்புதல் வரும். அல்லது மக்கள் எல்லாம் ஒரு காலத்துல படிப்பறிவு இல்லாம இருந்தாங்க, அதனால மோசமா நடந்தாங்க. ஆனா இப்போ படிப்பு எல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டது. எல்லாரும் படிச்சிருக்காங்க, படிக்கிறாங்க. அதனால ஒரு மாற்றம் வரும், மக்களோட வாழ்க்கையில ஒரு மலர்ச்சி வரும் சொல்லி தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா மனிதர்கள் நாளாக நாளாக மோசமா தான் போயிட்டு இருக்காங்க. மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? தற்பிரியராய், தன்னுடைய விருப்பம் தான், கடவுள் சித்தத்தை பற்றி கவலைப்படாம தற்பிரியரா இருப்பாங்க. தனக்கு பிரியமா எல்லாம் நடக்கணும் விரும்புவாங்க. பணத்தை அதிகமா நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. வீம்பு பண்றவங்களா இருப்பாங்க. அகந்தைனா பெருமையுடையவர்களாக இருப்பாங்க. மற்றவங்களை தூசிக்கிறவங்களா இருப்பாங்க. பிள்ளைகள் வந்து தாய் தப்பாரு கீழ்ப்படிய மாட்டாங்க, நன்றி அறிய மாட்டாங்க. எவ்வளவு உதவி செய்தாலும் அவங்க நன்றி உள்ளவங்கள இருக்க மாட்டாங்க. பரிசுத்தம் இல்லாதவர்களா இருப்பார்கள். இதெல்லாம் கடைசி கால மனிதர்களுடைய தன்மைகள். இது கடைசி காலம் சொல்ல முடியாது, கடைசி நிமிடம் அல்லது கடைசி நொடிக்கு நம்ம வந்து விட்டோம் அப்படி சொல்லலாம். இப்படி வந்துட்டோம். சுபாவ அன்பில்லாதவர்களாய், நேச்சுரலா எல்லாருக்கிட்ட இருக்க வேண்டிய அன்பு, பெற்றோர் இடத்துல இருக்கிற வேண்டிய அன்பு, பிள்ளைகள் இடத்துல இருக்கிற வேண்டிய அன்பு, சகோதர சகோதரத்துல இருக்க வேண்டிய அன்பு, அதெல்லாமே மாறி போயிடும். இணங்காதவர்களாய், மற்றவங்களோட ஒத்து போக மாட்டாங்க, இணங்கி போக மாட்டாங்க. சொல்லுவாங்களா, தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு, அப்படி இருப்பாங்க. யாரோடையும் ஒத்து போக மாட்டாங்க. அவதூறு செய்கிறவர்களாய், மற்றவங்க தூசிக்கிறது, அவதூறு சொல்றது மற்றவங்க பற்றி. இச்சை அடக்கம் இல்லாதவர்கள், கொடுமை உள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள், நல்லவங்கள பகைப்பாங்க. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும், இருமாப்புன்னா யார் சொல்றதையும் கேட்கறது தெரியும், அப்படி இருக்கிறோம். மற்றவங்க மேல ஒரு இரக்கமும் இருக்காது. ஒரு குடும்பத்துல ஏற்பட்ட துன்பங்களை பார்த்து வருத்தம் கவலைகளும் இருக்காது. இது கல்லான நெஞ்சுன்னு சொல்லல, கல் நெஞ்சவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க இருமாப்புள்ள. தேவ பிரியராமின்னு சுகபோக பிரியராய், கடவுள் மேல பிரியம் இருக்காது. தன்னுடைய விருப்பம்லாம் நிறைவேறணும் நினைக்கிறவங்க.
தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார். பெரிய தேவபக்தி இருக்கும், பைபிளை தூக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் ஜோத்துக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் போதகம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா எல்லாம் ஒண்ணும் வேஸ்ட், இதனால ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது, இதெல்லாம் உண்மை இல்லை, எல்லா மதங்களும் உண்மைதான். இப்போ அப்படிலாம் ஆட்கள் வந்துட்டாங்க. சிஎஸ்ஐலாம் போதர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு டீச்சிங் அதுதான். அதனால அவங்க அப்படி இருக்காங்க. எல்லாம் ஒண்ணுதான், ஒரே கடவுள் தான், இப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலாம், கடவுள் வந்து அன்பு உள்ளவர், அப்படிலாம் போதிக்கிறது தான் அந்த வேஷம் இருக்கும். ஆனா அதனுடைய பின்னால வரக்கூடிய அந்த பவர் அதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு அப்படின்னு. இப்போ எல்லாரையும் நேசிச்சு எல்லாரோடையும் தோல்ல கை போட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தவறான போதனை இருக்கு, தவறான உபதேசம் இருக்குன்னா அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடணும், விலகிடணும். 6-8 வாசிங்க. 6-7. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். பாவத்துல வாழ்வாங்க, பல இச்சைகளுக்கு அடிமையா இருப்பாங்க. எவ்வளவு பைபிளை பற்றி டீச் பண்ணாலும், எவ்வளவு பைபிள் படிச்சாலும் சத்தியத்தை என்ன பண்ண மாட்டாங்க, அறிந்து உணராதவர்களா இருப்பார். டெய்லி பைபிள் படிப்பாங்க, நிறைய பிரசங்கம் எல்லாம் கேட்பாங்க, ஆனா வாழ்க்கையில மாற்றமே இருக்கு. இப்படிப்பட்ட பெண் பிள்ளைகள் வீட்டுல நுழைஞ்சு இந்த கள்ள போதவர்கள் வந்து என்ன செய்வாங்களா, அவங்கள தங்களுக்கு வசப்படுத்தி கொள்வார். நம்முடைய வேலை என்னன்னு சொன்னா ஆண்டவரிடத்துல சேர்க்கிறது தான். ஒப்புரவாக்குதலின் ஊழியம்ங்கிறது தேவனோடு இணைத்து விடுதல் தான். ஆனா தங்களுக்கு வர்றது புதுவிதமான கொள்கைகளை உபதேசங்களை சொல்லி தங்களிடத்தில் சேர்த்துக் கொள்றது. ஒடுப்பட்டவங்களா இருப்பான். என்னையும் எம்பிரேயும் 8வது வசனம், என்னையும் எப்ரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். பைபிள் வந்து அது வந்து இல்ல பேரு கோராகின் புத்தகத்துல தான் அவருக்கு எழுத்துனாங்கன்னு பாக்குறோம். இன்னும் சிலர் அவருக்கு எழுத்துனாங்க. ஆனா இவர்கள் துருப்புச்சுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு இல்லாதவர்கள். இவங்கதான் என்ன பண்றது, விசுவாசத்துல நிலைச்சிருக்கு கிடையாது, தேவனுக்காக விசுவாசத்துல உறுதியா இருக்க மாட்டாங்க. ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவருடைய மதிகேடும் வெளிப்படும். அப்போ இந்த கள்ளப்போதகர்கள் வந்து அவங்களுடைய தந்திரங்கள், அவருடைய குறைவுகள், அவங்களுடைய ஏமாற்று வேலைகள், வஞ்சக வேலைகள்லாம் என்ன பண்ணும், வெளிப்படும். அவங்க பலப்பட்டு ஒரு ஸ்ட்ரென்தனாகி பெரிய சபையாக என்ன செய்ய மாற முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவங்களை பற்றி, அவங்களுடைய கள்ள போதகம், தவறான போதகம் சொல்லி அவருடைய மதிகேடு வெளிப்படும். 10ஆம் வசனம் வாசிங்க. நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும். அப்போ என்னுடைய போதகம், நான் எப்படி நடக்கிறேன், என்னுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய நாம மகிமைப்பட நான் நடக்கிறேனா, அல்லது சொந்த ஆதாயத்துக்காக நான் நடக்கிறேனா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, என்னுடைய நீடிய சாந்தம், இதெல்லாம் ரொம்ப அவசியம். நம்ம கடவுளுக்காக இருக்கும் போது சாத்தான் வீட்டிலேயே ரொம்ப பிரச்சனைகளை உருவாக்கும், ரொம்ப தொந்தரப்படும். அங்க நீடிய சாந்தம் வேணும். என்னுடைய அன்பு, என்னுடைய பொறுமைனா பொறுமையா இருந்துறது. சாந்த குணம்ங்கிறது இந்த கோபத்தை என்ன பண்றது கிடையாது, வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு குணம். ரொம்ப வித்தியாசம் கிடையாது. 11ஆம் வசனத்துல, அந்தியோகியா, யுக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டங்கள் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றையும் நின்று கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார்.
எனக்கு நிறைய துன்பங்கள் வந்துச்சு எல்லா இடத்துலயும், அதெல்லாம் உனக்கு தெரியும். இவ்வளவு துன்பத்தை சகித்தேன் அப்படின்றார். அப்போ துன்பங்களை சகிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. துன்பங்களை சகித்தேன். எல்லாத்தையும் இந்த கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? எல்லா துன்பத்திலிருந்து என்ன பண்ணிட்டாரு? விடுதலை ஆக்கி விட்டார், அதை பாதுகாத்து கொண்டார். அன்றையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார். நானும் கடவுளுக்கு பரிசுத்தமா நடக்கணும், உண்மையா நடக்கணும், உத்தமமா நடக்கணும், கடவுளுக்கு பிரியமா நடக்கணும்னு சொன்னா என்னதான் வரும்? துன்பம் தான் வரும், வரதான் செய்யும். 13:14 பொல்லாதவர்களும் எத்தருமானவர்களும் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் மேன்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் அவங்க மோசம் போக்குறவர்களா இருப்பார். அது மட்டும் இல்ல, அவங்களும் மோசம் போயிடுவாங்க, மற்றவங்களையும் மோசம் போக்குவாங்க, அவர்களும் நாசமாய் போய்விடுவார். மேன்மேல் கேடுள்ளவர்களாவார். நீ உனக்கு என்ன கற்றுக்கொண்டாயோ, வேதத்திலிருந்து மற்றவர்கள் நல்ல தரமான போதத்தை எதை கற்றுக்கொண்டாயோ அதிலே நிலைத்திருக்கு. 15வது வசனம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கிற விசுவாசத்தினாலதான் நம்ம என்ன செய்வோம்? ரட்சிப்பு கேட்ட ஞானம் கிடைக்கணும். இந்த வேத அறிவு தான் நமக்கு நம்ம ஞானம் உள்ளவர்களாகும். எதுக்கு? நம்ம ரட்சிக்கப்படுறது, பூமியில இருந்து ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் சேருவதற்கு அதுதான் நம்ம ஆயத்தப்படுத்தும். இன்னைக்கு உனக்கு சின்ன வயசுல இருந்தே உனக்கு தெரியும். 16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேவனவனாகவும் எந்த நற்கிரையையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. வேத வாக்கியம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இப்ப 66 புத்தகங்கள் இருக்குன்னா 66ம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டது. இதெல்லாம் நிறைய இது இல்லாம நிறைய புக்கெல்லாம் நிறைய பேர் எழுதினாங்க. நான் அதெல்லாம் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அதெல்லாம் மனிதரால் எழுதப்பட்டவைகள். அப்படிப்பட்டவைகள் அந்த புத்தகத்துல சேர்க்கல, தான் தள்ளுபடி ஆகணும்னு சொல்லுவாங்க. அந்த யூத ரபிகளே 39 புத்தகத்தை தவிர மற்ற புத்தகத்தெல்லாம் அவங்க ஒரு கேனனிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆத்தரைஸ், தேவனால் அதிகாரம் பெற்றது என்று சொல்லி அவங்க அதை ஏற்றுக்கொள்ளது. இதெல்லாம் அந்த 39 புத்தகத்தை பழைய ஏற்பாட்டுல 39 புத்தகங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டாங்க. அது மாதிரி புதிய ஏற்பாட்டுல இந்த 27 தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக, விசுவாசத்தை தூண்டுவதாக, இப்படிப்பட்ட விசுவாசத்தை வளர்ச்சி பெறதுக்கு, பரிசுத்தத்திலே வளர்ச்சி பெறதுக்கு உதவியான தேவனால் அருளப்பட்டதை மட்டும்தான் நிறுவனங்களை மட்டுமே என்ன பண்ணிருக்காங்க, சேர்த்திருக்காங்க. வேற எல்லாத்தையும் என்ன செய்யல, இந்த 27 புத்தகம் புதிய ஏற்பாட்டுல சேர்க்கல. வேத வாக்கியங்களும் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டது. பிரீத் அப்படின்றது, அவர் மூச்சு விட்டது, அதெல்லாம் என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்டது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்க முடியாது. அப்போ எதுக்காக இந்த பைபிள் தேர்ச்சி அடையணும். இதுலலாம் நம்ம தேர்ச்சி அடையணும். நம்மளுடைய விசுவாசத்துல, அன்புல, பொறுமையில, ஆவியின் கனியில எல்லாத்துலையும் என்ன செய்யணும், தேர்ச்சி அடையணும். நாளாக தேர்ச்சி இருக்கணும். மன்னிக்கிறதுலாம் எளிதான காரியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து முன் உதாரணமா முதல் வசனமே, இதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியல, யார சிலுவையில் தெரியல. பொருளியல் எழுதப்பட்டிருக்கு, அறிந்திருந்தார்களானா
மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்களே. உங்களுக்கு தெரியாது என்ன பண்றோம், யார சிலுவையில் தெரியாது. அதனால தேர்ச்சி அடையும். நாளாக நாளாக நிறைய காரியங்கள்ல வளர்ச்சி இருக்கும். அப்படி விசுவாசத்துல தான் கடவுள் பார்த்துக்குவாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது தேவனுக்கு தெரியும். அவருடைய சித்தம் நிறைவேறும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு விசுவாசத்துல வளர்ச்சி, அன்பு. அவங்க அன்பு காட்டல, நானும் அன்பு காட்டல. அவங்க இப்படி பேசுறாங்க, நானும் அதனால அப்படிதான் பேசுவேன். அவங்க என்ன ஏற்றுக்கொள்ள, நானும் அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவங்க நன்றி இல்லாம போனாங்க, நானும் அதனால அவங்கள என்ன கண்டுக்க மாட்டேன். இதெல்லாம் இல்லாம அதெல்லாம் நமக்கு ஒரு வளர்ச்சி, நம்முடைய ஆவின் கனியில ஒரு வளர்ச்சி நமக்கு கட்டாயம். வேதத்தை பற்றி நிறைய அந்த பரிசுத்த, அதுதான் நம்ம ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவனாக்கும். அதனால இதுக்கு ரொம்ப நேரம் கொடுத்து என்ன செய்யணும், வேதத்தை நாம் கற்றுக் கொடுக்கணும். அதுல தேர்ச்சி அடையணும். எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்க முடியாது. நற்கிரியை செய்ய அன்பை பற்றி பேசும்போது நான் எனக்கு திறன் யாருன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் யாரை காட்டினார், நல்ல சமாரியனை காட்டினார். அவன் எப்படி ஒருத்தன் அடிபட்டு தெருவில், அவனுக்கு சம்பந்தம் இல்லாத சொந்தக்காரன் கிடையாது, யாரோ ஒருவன் அவனுக்கு எப்படி உதவி செய்தான், அதே மாதிரி செய்ய சொல்றாரு. என்னென்ன காரணம் நல்ல காரியங்கள் செய்ய முடியும், எப்படி உதவி செய்ய முடியும் மற்றவங்கள்ட்ட, அதை செய்யணும். இதுக்காக தான் என்ன பண்ணுது, உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்குது. இப்போ பைபிள் வசனம் ஆறுதலுக்காக மட்டும் இல்ல, தேர்தலுக்காக மட்டும் இல்ல, உபதேசம் டீச் பண்றது, கடிந்து கொள்ளுதல். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ண நீ பரலோகத்துக்கு போக முடியாது, கடவுள் பிரியமா இருக்க முடியாதுன்னு கடிந்து கொள்ளுதல். சீர்திருத்துறது, அவங்களை இன்னும் சரிப்படுத்துறது, சரியான வழியை சொல்றதுக்கு, நீதியை படிப்பிக்கிறதுக்கு, இதுதான் நீதி, இதுதான் செய்யணும் ஒண்ணு கற்றுக் கொடுப்பதற்கும் அது எப்படி இருக்கு, பிரயோஜனம் உள்ளதான். 4ஆம் அதிகாரத்துக்கு போறோம். 4ஆம் அதிகாரத்துல 1-2 வார்த்தைங்க. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிறவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாக்குதலையும் அவருடைய ராஜ்யத்தை சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீதிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்போ கடவுளுக்கு முன்னால உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ மரித்தவங்க மரிச்சா அப்படியே போயிடுறது இல்லை, அவர்களுக்கும் ஒரு உயிர் தேடுதல் உண்டு. அவர்களும் நியாய தீர்ப்பு முன்னால சிங்காசனத்தினால நிற்கணும். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு தான் நியாய தீர்க்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு முன்னாக நான் சொல்றேன், அவருடைய பிரசன்னமாகுதுன்னு அவர் ராஜ்யத்தையும் சாட்சியா வைத்து கட்டளையிடுகிறேன். அவர் ஒரு நாள் பிரசன்னமாக போகிறார், அந்த பூமியில வெளிப்பட போகிறார், வரப்போகிறார். அதையும் அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட போகிறது. அதுக்கு சாட்சியா சொல்றேன், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. இப்போ வசனத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா ஒருத்தன் தவறா ஒரு இதை சொல்லி கொடுத்தான்னா அது எல்லாருக்கும் அந்த இது பரவி போயிடும். புதிய உபதேசம் என்று சொல்லி ஏதாவது தவறான உபதேசத்தை பண்ணிட்டா அது எல்லா மக்களையும் கெடுத்து விடும், எல்லா இடத்துக்கும் பரவி விடும். அதனால அதெல்லாம் குறித்து என்ன செய்ய, ஜாக்கிரதையா பண்ணு. சரியான நேரம் கிடைக்கல, இந்த டைம்லாம் சரியில்லை, இப்பெல்லாம் என்னால் பண்ண முடியாது, சீசன் அவுட் ஆஃப் சீசன் அப்படின்னு இருக்கு. இந்த காலம் சரியில்லை, ரொம்ப குளிரா இருக்குது, ரொம்ப வெயிலா இருக்குது, அல்லது இப்படி இருக்குது, அப்படிலாம் பார்க்காம ஜாக்கிரதையா என்ன பண்ணு, பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்படின்றார். சாந்த குணமும் வேணும், நல்லா உபதேசிக்கணும், கண்டனம் கண்டிச்சு பேசணும், கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இப்ப பார்த்தாலும் என்னது ஆறுதல் வசனம்,
ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். இப்படி செய்த ஆசீர்வாதம், அப்படி செய்த ஆசீர்வாதம் அப்படின்னு எல்லாத்தையும் ஆசீர்வாதங்களே கூறாத. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி திணவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இப்போ அவங்க கடைசி காலத்துல, இது கடைசியா கொடிய காலம்னு சொல்றல, கொடிய காலம் வரும்னு சொல்லி, அந்த காலத்துல அது இந்த காலம் தான். ஆரோக்கியமான உபதேசத்தை அவங்க கேட்க தயாரா இருக்க மாட்டாங்க. செவி தின உள்ளவர்களாகி அவங்க காதெல்லாம் என்ன ஆயிரும், ஒரு இச்சைக்கேற்ற போதகர்களை அவர்கள் சேர்த்துக்கொள்ளும். அதாவது அவங்களுக்கு விருப்பமான போதம் கிடைக்கும். கவலைப்படாத, எல்லாத்துக்கும் கவலைப்படாத, பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் கடவுள்பா எல்லாத்தையும் செய்திருவாரு, அது தந்துருவாரு, இதை தந்துருவாரு, 4 வீடை தருவாரு, 5 பைக்கை தருவாரு, 3 கார் தருவாரு, அப்படிங்கிறது தான் போதனைகள். எனக்கு இதை கொடுத்தா போதும், அவன் வீட்டு நகையெல்லாம் கொடு, உன் வீட்டுல இருக்க எல்லா கஷ்டங்களும் போயிடும். நேற்று ஒரு தம்பி வந்து சொன்னான், அவன் அந்த பொற்கொள்ள நகை வியாபாரம் பண்ற அது சம்பந்தம் உள்ள பையன். அவன்கிட்ட ஒரு பாஸ்டர் வந்து நகையா கொண்டு வருவாராம். அந்த பெண்களை சொல்றது, நகை போட்டா பரலோகத்துக்கு போக முடியாது, இதை சொல்லி அந்த நகையெல்லாம் கழட்டி நான் அவனுக்கு அடகு வச்சு தரேன் பண்ணி தரேன், அதை வித்துடுறது, அதை திருப்ப கொடுக்கறதே கிடையாது. அதுக்கேற்ற போதனை பண்றது அவங்க. காதுக்குனே பேசுறவங்களதான் பக்கத்துல இருந்தவங்கள பார்த்து சொல்லு, ஒரு கை கொடுத்து கையை பிடிச்சு சொல்லு, பயப்படாதீங்க, கடவுள் இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு பெரிய இதை கொடுத்துருவாரு, அதை கொடுத்துருவாரு சொல்றது. இப்படிலாம் காதுக்குனிய வார்த்தைகள். எஸ்எல் ஜெப குழுல இந்த பிரதர் டேவிட் பிரதருடைய இதுல ஒரு நான் மெசேஜ் கொடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. பார்த்தா 12 வருஷம் 14 வருஷம்லாம் குழந்தை இல்லாமலாம் இருக்காங்க. அவரும் ஜெபம் தான் இருக்காரு. சிலருக்கு குழந்தை கிடைக்குது, ஆனா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஏன் 12 வருஷம் கிடைக்கல, எனக்கு புரியவே இல்லை. ஏன் கடவுள் அப்படி செய்யறாருன்னு சொல்லி. ஏன் அவங்களெல்லாம் இப்ப நல்ல பிள்ளைங்களாம் இப்படி அவங்களுக்கு கேன்சர் வருது, இந்த வியாதி இவ்வளவு எல்லாம் பாடுபடுறாங்களே. இதுல ஒரு வசனம் வருது, நான் கடைசியில உங்களுக்கு அதை சொல்றேன். இல்ல, அதெல்லாம் சில காரியங்களை நம்ம சொல்ல முடியல. ஏன் யுத்தம் நடக்கணும், இத்தனை சின்ன குழந்தைகள் தட்டெடுத்து நிற்கிறாங்க காசாவுல. சின்ன சின்ன குழந்தைகள் 5 வயசு தான் இருக்கும், அது ஒரு தட்டை தூக்கிட்டு அலையுது, ஏதாவது போடுவாங்களான்னு. எவ்வளவு பரிதாபம். இதெல்லாம் ஏன் நமக்கு நான் விளக்க முடியாது. அதான் உலகத்துல நடக்குது. எத்தனையோ லட்சம் பேர் இந்த இந்தியாவுல, அல்லது கோடி பேர் நைட்ல ஒரு சாப்பாடு கூட இல்லாம தூக்கத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிளாட்ஃபாரத்துல படுத்திருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருது எல்லாம் இல்லையே. கடவுள் நம்புறவங்களும் எவ்வளவு பாடுபடுறவங்களா இருக்காங்க. சத்தியத்துக்கு செவியை சாய்த்து விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் கடவுள். கடைசியில கதை சொல்ல ஆரம்பிப்பான். பைபிள் வசனத்தை விட்டு கதைகளை சொல்லி மக்களை ஏமாற்றும் கள்ளப்போதர்கள் தோன்றுவார். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. ஆனா நீ எல்லாத்தையும் மனத்தில் ரொம்ப தெளிவோட இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அவன் எப்பவும் தெளிவோடு இருக்கணும். தவறான உபதேசங்களுக்கு போயிடாதபடி, தவறான எண்ணங்களுக்கு போய்விடாதபடி, இதான் கரெக்டுன்னு கடைசி வரைக்கும் உறுதியா ஏதாவது தவறானதுல நின்றக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். தான் மன தெளிவு, சவுண்ட் மைண்ட், தெளிவான மனசோடு இருக்கணும். யாரு என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாதிரி இல்லாம, சரியான உபதேசங்களுக்கு நீதியான உபதேசங்கள் கீழ்ப்படியவங்களா இருக்கணும். தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய். தீங்கு அனுபவின்னு சொல்ல, பாடே வராதுன்னு சொல்லலாம் இப்ப பிரசங்கம் பண்றவங்களா இருக்காங்க. தீங்கு அனுபவின்னு சொல்லியிருக்கு. தீங்கு அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன் எனக்கு இந்த தீங்கு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும்,
கடவுள் எவ்வளவு நாள் வைத்திருக்கிறாரோ அந்த நாள் வரைக்கும் இந்த துன்பங்களை அனுபவித்துதான் தீர வேண்டும். சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. உனக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டோ அதான் நிறைவேற்று. கடவுள் இதெல்லாம் பாரம் கொடுக்கிறாரோ, குழந்தைகள் மத்தியிலா, வாலிபர் மத்தியிலையா, அல்லது பெண்கள் மத்தியிலையா, யார் மத்தியில உங்களுக்கு ஒரு பேடனை கொடுக்குறாரு, அதுதான் உங்களுடைய ஊழியம். அதை செய்யுங்க. மற்றவங்கள மாதிரிலாம் செய்ய முடியாது. நான் தலையினாலும் மோகன் சிலாசரஸ் மாதிரி ஊழியத்தை செய்ய முடியாது. அதுல 1000ல் 1 பகுதி கூட நான் செய்ய முடியாது. எனக்குன்னு ஒரு வெளிச்சம் வச்சிருக்காரு, எனக்குன்னு ஒரு ஊழியம் வச்சிருக்காரு, அதான் நான் செய்ய முடியும். நான் என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பானபலி அதை ஊத்திட்டா அவ்வளவுதான், அதை எடுக்க முடியாது. இந்த காலத்துல பானபலிகள்லாம் இருந்துச்சு, கடவுளுக்கு செலுத்தணும். அதெல்லாம் நான் பானபலியா நான் வார்க்கப்பட்டு போயிட்டேன். தேகத்தை விட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போக காலம் வந்து விட்டது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது ஒரு விசுவாச போராட்டம். கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்துல என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன நஷ்டங்கள் வந்தாலும், என்ன இழப்புகள் வந்தாலும், இந்த போராட்டத்துல நான் என்ன செய்தேன்? விசுவாசத்தோடு இருந்தேன் அவர் மேல. அவர் என்னை காத்துக்கொள்வார், அவர் என்னை நடத்துவார், அவர் எனக்கு போதுமானவர், அவருடைய கிருபை எனக்கு போதும் சொல்லி இந்த விசுவாசத்துல நிற்கிறது. நான் போராடினது நல்ல போராட்டம். ஒருவேளை சிலர் அரசியலுக்காக போராடி அதில் உயிரை விடுவாங்க. சிலர் சினிமா புகழ் அப்படின்னு போய் அதிலே பண்ணி அதில் வர கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு அதில் புகழே விரும்பி போவாங்க. ஆனா நல்ல போராட்டம்ங்கிறது வேற. இவருடைய விசுவாசத்துல நின்று, அவருடைய விசுவாசத்துல நின்று, அவர் அழைத்த ஊழியத்துல உறுதியா நின்று அதை செய்து முடிப்பதுதான். ஓட்டத்தை முடித்தேன். நமக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கு. இத்தனை வயசு வரைக்கும் ஓடணும்னு ஆண்டவர் வச்சிருக்காரு. இந்த வரைக்கும் என்ன செய்யணும்? ஓடணும். 8வது வசனம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசனமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நமக்கு அவர் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியா கர்த்தர் அந்நாளில் அது எனக்கு தருவார். எனக்கு மட்டும் இல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நமக்கு ஒரு கிரீடம் இருக்குது, நீதியின் கிரீடம். நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கணும். அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம தாம் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வாழ்ந்து கொண்டு, தான் விருப்பத்துக்கு வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ நினைச்சா அது நமக்கு கிடைக்காது. அவருடைய வாழ்க்கை வருகையை எதிர்பார்த்து அவர் எப்போது வருவார் என்று காத்திருக்கிற ஒப்பாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்போது வருவார் இப்படி காத்திருக்கிற மனிதர்களாக அதுக்காக நம்ம ஆயத்தம் பண்ணிட்டு ரெடியா இருக்கணும். 9:10, நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். நீ சீக்கிரமா என்ன வந்துரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தேமா இந்த உலகத்து மேல ஆசை வச்சு பண ஆசை பிடித்து போயிட்டான் என்ன விட்டு. கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தி அந்த நாடுகளுக்கெல்லாம் அவங்க ஊழியத்துக்கு போயிட்டாங்க. கிரேஸ்கையும் தீத்துவோம். 11:12, லூக்கா மாத்திரம் என்னோட கூட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். தீகுக்குவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன். இப்போ லூக்கா தான் இவர் கூட இதெல்லாம் நிருபங்களை எழுதுறதுக்கெல்லாம் உதவி செய்தவர். அவர் ஒரு வைத்தியர், டாக்டர்ன்னு சொல்றாங்க. அவர் மட்டும்தான் என் கூட இருக்காரு. மார்க்கு
ஒருக்கா இவரை விட்டு பிரிஞ்சு போனா இவருக்கும் பர்னபாவுக்கும் பிரச்சனை வர்ற காரணமே இந்த மார்க்கு தான். ஆனா மார்க்கும் இப்ப கொஞ்சம் ஒழுங்கா இருக்கிறான் ஊழியத்துல, அதனால அவனை எனக்கு கூட்டு வா, அவன் ஊழியத்துல எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருப்பான். தீவுக்கு நான் அங்க என்ன அனுப்பியிருக்கேன், எபேசுக்கு அனுப்பி. அப்போ ஒவ்வொருத்தரையா ஒரு இடத்துக்கு அனுப்பி அந்த ஊழியம் செய்ய முடியாது. பவுல் என்ன பண்றாரு, ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்புகிறார். 13ஆம் வசனம். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோர் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. இப்போ இவருடைய மேலங்கி, புக்கு, தோல் சுருள், அதான் பைபிள். அந்த காலத்துல தோல் சுருளா தான் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் என்ன செய்ய எடுத்துக்கொண்டு வாங்குற அப்போட்டா புஸ்தகங்கள்லாம் இருந்திருக்கு. புஸ்தகம் படிக்கிற பழக்கம்லாம் இருக்குது. இப்போ நல்ல புத்தகங்களே, தரமான புத்தகங்களை நம்ம கட்டாயம் பைபிள் படிக்கும்போது நல்ல தரமான ஆசிரியர்கள் எழுதின புத்தகங்களை நம்ம வாங்கி படிக்கணும். எல்லா புக்கையும் வாங்கி படிச்சிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுல. ஏன்னா ரொம்ப தவறான புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதா கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. இப்போ அலெக்சாந்தர், கண்ணான் அப்படின்னா இந்த இரும்பு வேலை செய்யறவங்க, பிளாக் ஸ்மித் சொல்லுவாங்களே, இரும்பு வேலை செய்யறவங்க. அவன் எனக்கு நிறைய தீமை பண்ணான். கர்த்தர் அவனுக்கு அதற்கேற்ற தண்டனையை கொடுப்பாராக சொல்றாரு. இப்போ யாரு நமக்கு விரோதமா பண்றாங்களோ அவங்கள கடவுள் கவனித்துக் கொள்வார். இது பேரே சொல்றாரு பவுல். ஏன்னா அவனை நம்பி ஏமாந்துடாதீங்க, அவன் ரொம்ப மோசமானவன், எனக்கு நிறைய தீங்கு செய்தாங்கிறது ஓப்பனா பேரை சொல்லியே எங்க சொல்றதா பார்க்கணும். நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையா இருக்கு. அதனால அவனை குறித்து எச்சரிக்கை. அவனை நம்பி ஏமாந்துடாத. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன், வார்த்தைகளுக்கு ரொம்ப எதிர்த்து நின்று ஆடவன். அதனால எச்சரிக்கையாயிரு. 16ஆம் வசனம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அவளை பாருங்க, அவளுடைய நிலைமை. எத்தனையோ எதிர்ப்புகள், பிரச்சனைகள். ஆனா ஒருத்த கூட முன்னால் நாம் பார்த்தோம், ஆசியா நாட்டில் உள்ள எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் சொல்லி. இங்க ஒருத்தன் கூட அவர் கூட நின்று பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தனும் இல்லை, எல்லாரும் ஓடிட்டாங்க. எப்படி ஏசு கிறிஸ்துவ இந்த கெத்செமனே ஓடுற மாதிரி ஒருத்தன் ட்ரெஸ்ஸை கூட விட்டுட்டு ஓடனான்னு போடுறது. எவ்வளவு பரிதாபமான நிலைமை. இந்த குற்றம் அவர் மேல் சுமரக்கூடாது ஆண்டவரே, இப்ப ரிக்வெஸ்ட் பண்றாரு. 17, 18 வாசிங்க. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எல்லாரும் கைவிட்டு போயிட்டாங்கன்னா யார் கைவிட்டு போல? ஆண்டவர் கைவிட்டுட்டு போல, துணையாக நின்று அந்த பிரசங்கம் நிறைவேற பலப்படுத்தினார். இப்ப எவ்வளவு எல்லாரும் போயிட்டாங்க, என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி அவர் பயந்துருக்கலாம், அதைரியமா இருந்திருக்கலாம். ஆண்டவர் பலப்படுத்துறார், தைரியப்படுத்தினார். என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ, என்ன பிரசங்கம் செய்ய சொன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்ற ஆண்டவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். மற்றவங்க எல்லாம் கைவிட்டு போலாம், குடும்பத்தார் கூட கைவிட்டு போலாம், நம்ம சொல்றதை ஏற்றுக்கொள்ளாம போலாம். ஆனா ஆண்டவர் நம்மை கொண்டு எதை செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை நிச்சயமா செய்வார். கர்த்தர் எல்லா தீமையின்றும் என்னை ரட்சித்து நம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். கடவுள்கள் பார்க்கிறார், அவர் தீமையெல்லாம் விட்டு விளக்குறது அவருடைய வேலை. நம்ம முயற்சி பண்ண வேண்டியதில்லை, முயற்சி பண்ண முடியாது. அவர் எல்லா தீமையிலிருந்து ரட்சித்து எங்க கொண்டு போயிறார்? இந்த பரலோகத்துல சேர்றதுக்கு அவர் உதவி செய்வார். பிரிஸ்காலுக்கும் ஆக்கில்லாவுக்கும் உன்னோசிப்பாரும் வீட்டாருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லு. இந்த பிரிஸ்கிலால் ஆக்கில்லா
அவருக்கு அதிகமான உதவியா இருந்திருக்கான். ஆக்கிலா ஆண், பிரிஸ்கில்லாங்கிறது பெண். ஆக்கிலா பிரிஸ்கில்லான்னா முதல்ல வருது. ஆனா இங்க வந்துட்டு யாரு ஃபர்ஸ்ட் வந்துட்டா? பிரிஸ்கால். நான் நிறைய இடத்துல பெண்கள் அந்த ஊழியங்கள்ல துணை நிற்கிறதுல ரொம்ப உத்தமமானவர். ரோமர் 16ஆம் அதிகாரத்துல கூட நம்ம நிறைய பார்த்தோம். கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட இவரை வாழ்த்துங்க, அவரை வாழ்த்துங்க, எனக்கு மிகவும் பிரயாசப்பட்ட இந்த சகோதரியை வாழ்த்துங்க, எல்லாம் பெண்கள் பேர் தான் இருந்துச்சு. சிலுவை அடியில நின்னவங்களும் யார் தான்? பெண்கள் தான். இயேசு முதல் காட்சி கொடுத்த ஒரு பெண்ணுக்கு தான். இந்த பெண் மூலம் தான் தன்னுடைய சீசருக்கே அவரு போய் தான் உயிரோடு இருப்பதை சொல்ல சொன்னார். ஆனா அவங்களுக்கு அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உறுதியா தேவனுக்காக நிற்கிறதுல பெண்கள் ரொம்ப முக்கியமானவங்களா இருக்கு. ஒன்னோசிப்போரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவன் எப்படிலாம் பவுலுக்கு உதவி செய்தான் என்று சொல்லி அந்த வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாரான்லாம் பார்த்தோம். அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லு. கடைசியில 20, 21 எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான். துரோப்பியுமாவை மிலேத்துவிலே வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். மாரி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. ஐப்புலுவும் புதேஞ்சும் லீனுவும் கலவுதியாலும் மற்ற எல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இப்போ எரஸ்துங்கிறவன கொரிந்து பட்டணத்துல அவன் இருந்துட்டான். அங்கே இருந்து ஊழியம் செய்யறான். துரோப்பியுமே மிலேத்தில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன் அப்படின்றார். இது ரொம்ப முக்கியமானது. வியாதிலாம் வராது, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டால். அப்படியே வந்தாலும் அது உடனே சுகமாயிரும். வியாதி இருக்கிறது கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடையாது, அது கடவுளுடைய சாபம். எல்லாம் பிரசங்கம் பண்றவங்க இருக்காங்க. ஆனா இங்க பவுல் துரோப்பிமுங்கிறது அவருடைய முக்கியமான ஆளு. அதனாலதான் பேரை சொல்றார் தீமோத்தே. துரோப்பிமு அவரோட முக்கியமான ஊழியனா இருந்திருக்கலாம். அவனுக்காக எவ்வளவு அவர் ஜெபம் பண்ணிருப்பார். ஜெபம் பண்ணாம விட்டு வந்திருக்க மாட்டாரு. ஆனா அவனுக்கு சுகம் கிடைக்கல. ஆனா நம்ம பைபிளை ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். உடனே ஒரு வசனத்தை வச்சு திரும்ப பேலன்ஸ் டீச்சிங் அப்படிமா, அது வலதுபுறம் இடதுபுறம் சாயாம சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். துரோப்பிமுவை வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன் அப்படின்னு. யாக்கோபுல உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் மூப்பர்களை வரவழைப்பானாக. இப்போ உங்கள ஒருத்தருக்கு வியாதி வரும் தான் சொல்லப்படுது. வியாதியே வராதுன்னுலாம் சொல்லப்படுது. சுகம் அடைகிறது அதுதான் மூப்பர்களுக்கு எண்ணெய் போட்டு ஜெபம் பண்ணவர்களாக அப்படி சொல்லி. நாங்க வியாதி ஜெபம் பண்ணி சுகமாகணும். மழை காலத்துக்கு முன்னால வந்துரு அப்படின்றாரு. அதுலலாம் பவுல் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. வயிற்றை குறித்து தீமோத்தேயுவுக்கு உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற வயிற்று பிரச்சனையை குறித்து பலவீனத்தை குறித்து எச்சரிக்கையாரு. அடிக்கடி என்ன செய்யுது? திராட்சை ரசம் சேர்த்துக்க அப்படின்றாரு. அதே மாதிரி இவனுக்கு சொல்றாரு, மழை காலத்துக்கு முன்னால வந்திருப்பா. மழை காலத்துல அந்த காலத்துல உங்களுக்கு இன்றைக்கு மாதிரி கார் வசதி அந்த வசதி எல்லாம் கிடையாது, பஸ் வசதி எல்லாம் கிடையாது. ஏன்னா மழைக்கு முன்னால வந்துரு, அதுக்கப்புறம் வந்தா மழை காலத்துல கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது. போர்கள்லாம் சொல்லியிருக்கு. ஐகுலு, புதேஞ்சு, லீனு, கலவுதியாள், இன்னும் மற்ற எல்லாரும் என்ன செய்யறானுக்கு வாழ்த்து சொல்றாங்க அப்படின்னு. ஒருத்தர் வாழ்த்தணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக. கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியோடு கூட இருப்பாராக என்றார். ஆவியோடு, நம்முடைய ஆவியில யார் இருக்கணும்? கிறிஸ்து இயேசு. கிருபை உங்களோடு இருப்பதாக. எல்லா இடத்துலயும் கிருபை தான் சொல்லி முடிக்கிறார். கிருபையின் சமாதானம், அது கிருபை சமாதானம் இரக்கம். சில இடங்களில் கிருபை மட்டும். கிருபை தான், தேவனுடைய கிருபை நம்ம மேல இருக்கணும். இந்த கிருபையை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். கிருபை விலகிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. கிருபைனா என்ன? அவரே சார்ந்திருத்தல், அவருடைய அன்பை, அவருடைய தயவை நம்பி இருக்கிறது தான் அந்த கிருபையை சார்ந்திருக்கிறது.
என்னால முடிஞ்சிடும், இதெல்லாம் அற்ப காரியம், இதெல்லாம் நம்ம ஈஸியா முடிச்சிடலாம்னு நினைச்சா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம். நான் அவர் எனக்கு உதவி செய்வார் என்று அவரை சார்ந்திருப்பதா, அவருடைய கிருபையை சார்ந்திருப்பது. இந்த கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஜெபம் பண்ணுவோம். எங்களோட அன்பு தகப்பனே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கிருபையின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சுகமீனமா இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுமப்பா, பூரண சுகத்தை கட்டளையிடும். பலவிதமான போராட்டங்களினாலே சோர்ந்து போயிருப்பவர்களை தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். உடைய கிருபை அவளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்தின் ஆவி அவளோடு கூட இருக்கட்டும். தைரியப்படுத்தும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். ஆண்டவரே, நீர் அவளோடு பேச வேண்டும் என்று கேட்கிறோம் கர்த்தாவே. தேற்றரவளான பரிசுத்த ஆவியானவர்களை தேற்றி வழிநடத்துவாராக. அப்பொழுது வேத வசனங்களை அவளை திடப்படுத்தட்டும் கர்த்தாவே. வா, உடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, உடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. நன்மைகளை செய்கிற தேவன், ஆசீர்வாதங்களை தருகிற தேவன். குடும்பங்களில் நன்மையான காரியங்கள் நடக்கட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும் கர்த்தாவே. இதை தொடர்ந்து காத்துக் கொள்ளுமப்பா. ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும். கடந்து கொண்டே ஆண்டவரே, பலவித காரியங்களால வர முடியாமல் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் மாற்றித்தாங்க. தயவுள்ள கரம் கூட இருந்து ஆசீர்வத்தை நடத்தட்டும் கர்த்தாவே. தொடர்ந்து இந்த ஊழியம் வளர்ச்சியடையும், பெருகவும் நீர் உதவி செய்யும். கர்த்தரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.